வணக்கம். ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டார நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டாளர்கள் சிலருடைய வீட்டில் வந்து என்ஐஏ ரெய்டு நடந்தது இல்லைங்களா? அந்த ரெய்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த ரெய்டு சம்மந்தமாக பல்வேறுபட்ட கருத்துகள் பகிரப்படுகின்றன, பல்வேறு விமர்சனங்களும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு வந்து இப்போ இந்த பல்வேறு தகவல்களை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ரெய்டு வந்து உண்மையிலே வந்து அந்த மேல்மட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குதுங்கிறது தான் உண்மை. வெளியில் அவங்க ஊடக செயல்பாட்டில் இல்லை அவங்கள இந்த சமூக ஊடகங்களில் செயல்படுறத வச்சு பார்க்கும்போது நாங்கள் ஒன்றும் பயப்படல, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் பந்தவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில குறிப்புகள், சில பதிவுகள் வந்தால் கூட உண்மையிலே வந்து அவங்களுக்கு வந்து பயம் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. நம்ம அதை எதை வச்சு சொல்கிறோம், சீமானே கொஞ்சம் பயந்து போயிருக்காருங்கிறது தான் உண்மை. இப்போ இதில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வருகின்றன. வெளியில் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பணிய வைக்கிறதுக்கு, பாஜகவுக்கு சப்போர்ட்டான ஒரு நிலையை எடுக்க வைக்கிறதுக்காக பணிய வைக்கிறதுக்கு தான் இந்த ரெய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ அது வந்து அதுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் சில தகவல்கள் வந்து வேறு மாதிரியான அந்த முன்னாள் தம்பிகள் இருக்காங்களா, அவங்கள்ட்டேருந்து வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் பாஜகட்டேருந்து பெரிய பணம் வாங்கிட்டார், அந்த பணம் வாங்கின விஷயத்துக்கு அவர் நேர்மையாக நடந்துக்கல, அவங்கள்ட்ட கொடுத்த உறுதிமொழி பெறும் இல்லாதால் தான் இந்த ரெய்டுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு ஆதாரமற்ற தகவல்களாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு வெளிப்படையாக தெரியுறது என்னென்னா, இவங்க வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வாங்குறதெல்லாம் உண்மை தான். வெளிநாடுகள்லேருந்து இவங்க வந்து எல்டிடி அனுதாபிகள்கிட்ட தொடர்பில் இருக்கிறதும் உண்மை, அவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கி கட்சியை நடத்துகிறதும் உண்மை. இந்த ரெண்டு விஷயத்துலேயும் வந்து இவங்க வெளிநாட்டோட தகவல்களில் ஈடுபட்டிருக்கிறதால அந்த வெளிநாட்டு மனிதர்களோட தொடர்பியலில் இவங்க இருக்கிறதுனால இந்த ரெய்டு வந்து என்ஐஏ வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை ஃபேஸ் வேல்யூவில் பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்படி தான் எடுத்தாகணும். ஏன்னா இவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இவங்க டொனேஷன் வாங்குறாங்கங்கிறதும் தெரியும். அதில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் இதெல்லாமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. இன்க்ளூட் மணி லாண்ட்ரிங் கூட இருக்குது. இப்போ இவங்க வந்து வர பணத்துக்கு ஒழுங்காக வந்து டேக்ஸ் கட்டுறாங்களா, கணக்கு காட்டுறாங்களா, உண்மையான செலவு இருக்கா, அதை இப்படி வாங்கிட்டு பர்சனலாக தங்களுடைய சொத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணுறாங்களாங்கிற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அதில் இருக்குங்கிறதால நம்ம என்ஐஏயோட இந்த ரெய்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதனால தான் வந்து மேல்மட்ட தலைவர்கள் இன்க்ளூடிங் சீமான், அந்த பாக்கியராசன், இன்னும் வந்து இடும்பாவனம் கார்த்திக்கு, சாட்டை துரைமுருகன், இவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் தம்பிகளுக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனைன்னா, இப்போ இவங்க பேசுகிற அரசியலுக்கும் இவங்க தலைவர்கள் நடந்துக்கிற செயல்பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிறது நிறைய தம்பிகள் வந்து அங்கே உள்ள 4-5 வருஷம் இருந்து அப்புறம் ரியலைஸ் ஆகி தான் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கடந்த கால வரலாற்றை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஏன்னா இந்த தம்பிகளுக்கு வந்து புரிதலே கிடையாது. சும்மா வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்டு மெசேஜஸை வந்து படிச்சுட்டு, ட்விட்டரில் வர மெசேஜஸ் எல்லாம் படிச்சுட்டு இவங்க அரசியல் பண்ணலாம், அது ஈஸி, ரொம்ப எளிதான அரசியல் நினச்சிக்கிட்டு அவங்க செயல்படுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து இந்த மேல்மட்ட தலைவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் செய்கிற அடாவடி, அக்கிரம்பு, ஊழல் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படியே தெரிஞ்சால் கூட நம்ம ஏன் நம்ம தலைவர்களே காட்டி கொடுக்கணும், நம்ம தலைவர்களே நம்ம ஏன் அவநம்பிக்கையோடு பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு மேல்மட்ட அந்த ஒரு அணுகுமுறையால் இந்த தம்பிகள் வந்து இந்த தலைவர்கள் மேலே அதீத நம்பிக்கையை வச்சுருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா ஒரே குழப்பமாக இருக்குது. ஒன்றுமே அவங்களால நம்ப முடியல. என்னடா நம்ம தலைவர்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்மளை வந்து கூஸ்பம்பு வர அளவுக்கு அருமையாக பேசுகிறாங்க, நம்மளும் அதை நம்பி வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அதில் வந்து நம்ம ரொம்ப 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 ஒரு எப்படி தமிழ் தேசிய அரசியல், நம்ம தமிழ் தேசிய அரசு தமிழ்நாட்டில் அமைச்சு தான் ஆகும், அது யாராலும் நம்மளை தடுக்க முடியாது, அண்ணனுடைய உதவியால் எல்லாம் நடக்க போகுது, 2026 எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ரெய்டு விஷயத்தை பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட விரும்புகிறோம். இந்த குழப்பத்தினுடைய வெளிப்பாடாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சோஷியல் மீடியாவில்
புலம்பி தள்ளுறாங்க. அதாவது நாங்கள் பிஜேபிக்கு எதிரி தான் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருது. அதுமாரி நாங்கள் எங்களுடைய அரசியலே வேறு, நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் வந்து நம்ம உள்ளீடாக பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ரெய்டு செய்வதனுடைய அவசியம் என்ன இருக்க முடியும் மத்திய அரசாங்கத்துக்கு? இது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களுடைய அரசியல் வந்து ரொம்ப நாள் அரசியல் வந்து 10-13 வருஷமாக இவங்க அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காங்களே ஒழிய, இவங்க தேர்தல் அரசியலில் போட்டிடுறாங்க, எல்லாத்துலேயும் போட்டிடுறாங்க. பெண்களுக்கு 50% வந்து இடஒதுக்கீடுலாம் கொடுக்குறாங்க. எல்லாம் பண்ணி கூட இவங்களால ஜெயிச்சு வர முடியல அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போ அந்த ஜெயிச்சு வர முடியல அப்படிங்கும்போது இவங்க வந்து இவங்களுக்கு வர வருமானத்தை என்ன பண்ணுறாங்க, அது கட்சிக்கான என்னென்ன செலவில் போகுது. இப்போ இவங்க வாங்குகிற வெளிநாட்டிலேருந்து குறிப்பாக வாங்குகிற பணங்கள் எல்லாமே இவங்க கட்சிக்கு தான் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை இவங்க தனியாக இவங்களோட தனிநபர் வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கும், தனிநபர் சொத்து வெல்த்து இதை பெருக்கிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து பெட்டிஷன் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் மூலமாகவும் கூட அரசாங்கத்துக்கு போயிருக்கலாம். ஏன்னா இப்போ என்ஐஏ வந்து ஈடுபடுறாங்கன்னா அவங்க ஆதாரம் இல்லாமலாம் ஈடுபட மாட்டாங்க. அதாவது இப்போ அரசியல் பழிவாங்கல், இப்போ திமுகவை அரசியல் பழிவாங்கல் பண்ணால் கூட ஓரளவு ஆதாரம் இருக்கும், அந்த ஆதாரம் போயிருக்கும் கம்ப்ளைண்ட்டு, அந்த அடிப்படையில் தான் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் மிகைப்படுத்திக்குவாங்க எதிர்கட்சி மேலே. ஆனால் சீமானுடைய இந்த நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுக்கு எதிர்கட்சி கிடையாது, அவங்களுடைய பி டீமாக தானே இதுவரையும் நம்ம செயல்பட்டு வராங்க. எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு ஆதரவாக திமுகவில் உள்ள இல்லை பாஜகவுக்கு எதிர்கட்சிகளில் உள்ள ஓட்டை பிரிக்கிற அரசியல் தான் இவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற சூழலில் தங்களுடைய ஆதரவு கட்சி, தங்களுடைய ஆதரவு அமைப்புன்னு வச்சுக்கலாம், இல்லை தங்களுடைய ஆதரவான நிலை எடுக்கக்கூடிய இந்த கட்சி மேலே அவங்க ரெய்டு பண்ணி தான் இவங்களை பணி வைக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் ஏதோ ஒரு ஆதாரம் இருந்திருக்கும். இப்போ இந்த தலைவர்கள்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வாங்கிறது, வெளிநாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட எல்டிடி அமைப்புகள் முன்னாள் தலைவர்கள் அல்லது முன்னாள் அனுதாபிகள்கிட்டலாம் இவங்க ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க தொடர்பு என்பது இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான தொடர்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நாட்டை சீர்குலைக்கக்கூடிய இந்திய நாட்டால் பேன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சேர்ந்த மக்களை வந்து அவங்களோட தொடர்பில் இவங்க இருக்கிறதுங்கிறது வந்து நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவுங்கிற முறையில் தான் வந்து இந்த ரெய்டெல்லாம் இது பண்ணப்பட்டிருக்கலாம். ரெண்டாவது வந்து வெளிநாட்டிலேருந்து பணங்கள் பரிமாற்றம் ஆகிறதால இந்த பணம்லாம் வந்து எங்கெங்கேருந்து வருது, இந்த பணம் கொடுக்குறவங்களுக்கும் இந்த டெரரிசத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா, இல்லை அந்த லிங்க்கு மூலம் இங்கே ஏதாவது உள்நாட்டில் குழப்பத்தை கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்கிறாங்களா, அதுக்கு இந்த பணம் பரிமாற்றங்கள்லாம் உதவுமா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் என்ஐஏ வந்து உங்களுக்கு இந்த ரெய்டை நடத்திருக்கலாம். ஸோ ரெய்டு நடத்துனது வந்து நமக்கு தப்பு இல்லை, இது ரொம்ப நாள் டியூ தான். ஏன்னா இப்போ இவங்க வந்து இவ்வளோ வருஷம் பணம் இவ்வளோ வாங்குகிறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிதி திரள் தாரீர் உறவுகளே அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான வாங்கிறதுக்கு வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய பாஜக ஆர்எஸ்எஸும் இது சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மறைமுக சப்போர்ட்டு, நேரடியாக சப்போர்ட் இல்லைன்னா கூட இவங்களுடைய மறைமுக சப்போர்ட்டுக்கு சீமானுக்கு இருந்தால்தான் இவ்வளவு நாளாக அவர் தைரியமாக பேசுகிறதாரு, பணம் வசூலிக்கிறாரு, வெளிநாட்டில் தொடர்பில் இருக்கிறாரு. அப்படி இருந்து கூட இவ்வளோ நாளாக இல்லாத ரெய்டு இப்போ திடீர்னு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் சீமான் மேலே ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் இருக்குது. அவங்க தான் இன்ஃபேக்ட் இவரை வந்து இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தியரி நமக்கு தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்குது. எது எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, அப்படி வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கப்படும்போது அது முறையற்ற பணம் பரிமாற்றமாக இருந்தால், அதே மாதிரி இந்த தொடர்புகள் மூலம் தீவிரவாத சக்திகளை ஆதரவிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இந்த நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா கண்டிப்பாக அவைகள் ஒடுக்கப்பட வேண்டும், மக்கள் முன் அது எக்ஸ்போஸ் பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர்கள், மேல்மட்ட தலைவர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. பணம் வந்து நிறையா வருது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இதை அறியாத
இவர்களை முழுவதுமாக நம்பக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளை வந்து நம்ம தம்பிகளுக்கு தான் நம்ம வார்னிங் பண்ணுறோம். தம்பிகள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா தான் இந்த கட்சியிலேருந்து தங்களே பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையிலேயே இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுமாங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த தம்பிகள் வந்து கேட்க வேண்டும். அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இதை வச்சு பணம் சம்பாதிக்க தான் மெயின் வேலையாக இருக்குது. எலெக்ஷனில் வெற்றி பெற வேண்டாம், அது நமக்கு அவசியமே இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்சி உலகத்திலே இந்த கட்சியாக தான் இருக்க முடியும். ஆனால் இதை வச்சு பேர அரசியல் பண்ணுறது, பணத்தை வந்து வாங்கி ஒரு கட்சியை தோற்கடிக்கவோ இல்லை ஒரு கட்சியை வெற்றி பெற செய்யவோ பணத்தை பயன்படுத்துவதுங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை குறிக்கோளாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி அவங்க தமிழ் தேசியம், நாம் தமிழர், நம்ம இன விடுதலைக்காக போராடணுங்கிறதெல்லாம் மேல்மட்டமான பூச்சிகள் அடங்கிய ஒரு வெற்றுக்கூச்சலாக தான் பார்க்குறோமே ஒழிய அது வந்து அது மாதிரி அவங்க அதுக்கான எந்த செயலையும் ஈடுபடுறதில்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். வேறு ஒரு அமர்வில் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.